அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். என்ன பார்க்கணும்? ஓகே, ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே பாட போகிறோம். ஓகேவா? சந்தோஷம் பொங்கு. நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். என்னை எங்கே விட்டாலும் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். அதே போல் நீங்களும் ஆடணும். எனக்குள்ளே இருக்க அனாயிட்டிங் உங்களுக்குள்ளே பறந்து வரணும். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. அவ்வளோதான். ஓகே, பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது பாடலுக்கு நேராக கடந்து செல்வோம். என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக என்ற பாடலை பாடலாம். ஹல்லேலூயா ஜீசஸ். கர்த்தரை துதித்து பாடும்போது ஆனந்தம் நம்மளுடைய வாழ்விலும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய உள்ளத்திலும் தங்கும். ஹல்லேலூயா. பாடலாம். என் உயிரும் என் இயேசுவுக்காக. கரங்களை உற்சாகமாய் தட்டி அவங்க மியூசிக் போடுறாங்களோ இல்லையோ நம்ம தட்டலாம்.
பாட்டை திரும்பி பாட போகிறோம். இந்த பாட்டை ஒரு 2 நிமிஷம் பாடிட்டு நம்ம அடுத்தது ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். இன்னும் 10 நிமிஷத்தில் ஆராதனை முடிக்கப்படும். அதுக்குள்ளே நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் யாருக்குமே இல்லை. ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு கவலை சப்ஜெக்ட்ஸில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் எங்கே போட்டு வரணும்? செருப்பு கழட்டுறீங்க பார்த்தீங்களா, ஸ்லிப்பர் கழட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் என்ன கவனிக்கணும்? வேடிக்கை பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டு இங்கே உண்மையாய் என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்களோ, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் இயேசுவுக்காக, என் இயேசுவையே நான் நேசித்து, பேசக்கூடாது, என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் தியானித்து, அவர்கிட்ட யார் யாரெல்லாம் களி கூறுறீங்களோ உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. சீட்டு வேணும்னு போய் யார்கிட்டையும் போய் கெஞ்சி நீங்கள் நிற்க தேவையில்லை. எனக்கு இந்த வேலை வேணும்னு வேலை வரும்னு பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்க தேவையில்லை. நீங்கள் அவரை நேசிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடை தேடி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நான் 10th முடித்தேன். 10th முடித்த பார்த்தீங்கன்னா 11th எந்த ஸ்கூலில் சேர்க்கணுமோ அந்த ஸ்கூல்லேருந்தே ஃபோன் பண்ணி சேருங்க. 11th முடிஞ்சு 12th முடிஞ்சது. அடுத்தது BCA போட்டேன். BCAக்கெலாம் போய் லைனில் க்யூவில் நின்று யார்கிட்டையும் திட்டு வாங்கினதெல்லாம் இல்லை. உடனே அடுத்த சீட்டு கிடச்சி, அது முடிச்சோடனே MCA அடுத்த சீட்டு கிடச்சிருச்சு. எங்கேயுமே போய் வேலை வேணும், ஐடியிலலாம் போய் வேலை வேணும்ல அப்ளை பண்ண, உடனே ஐடியில் வேலை கிடச்சிது. உடனே அடுத்த வேலை, இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு அதை ஆஃப் பண்ண, அடுத்த வேலை கிடச்சிது. பைபிள் காலேஜ் சேரணும், எங்கேயுமே போய் நான் நிற்கவே இல்லை. ஏன்னா என்னோடய வாலிப பிரயாயத்தில் நான் இயேசுவை நேசித்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் போதும்ப்பா. ஆனால் நான் ஒன்று மட்டும் என்னோடய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் நம்பலைங்க, யாரையுமே நம்பலை, எந்த மனுஷனுமே நம்பலை. ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவாங்கன்ற அந்த ஞாபகம் மட்டும், அந்த நினைப்பு மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. அந்த நினைப்பு மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என் ஃப்ரெண்டு இன்னைக்கு பேசுகிறான்னா நாளைக்கு என்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்ற அந்த நினைப்பு. இந்த உலகமே அப்படி தான், மாயை மாயை. அதை மட்டும் மண்டையில் ஏற்றிக்கிட்டேன். இந்நாள் வரைக்கும் படிப்பு முடிச்சுது, திருமணம் முடிஞ்சுது, நல்ல குழந்தைய ஆண்டவர் கொடுத்தார், 2 சபையை நடத்தக்கூடியதான திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்குறார். ஹல்லேலூயா. இது எல்லாம் யார் கொடுத்ததுன்னா இது ஆண்டவர் கொடுத்தது தான். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, நீங்கள் உங்கள் பாஸ்டர் எத்தனை வாட்டி எங்களுடைய ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க தெரியுமா? எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டாங்க தெரியுமா? அவர் கூப்பிட்டதுலே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாம் பலப்படணும். உங்களுடைய வாழ்க்கை அப்படியே சின்ன பின்னமாக போகக்கூடாது, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னு. நைட்டு 10 மணி வரையும் பாட்டு அனுப்புங்க சிஸ்டர், இதை பண்ணலாம் அது பண்ணலாம். எங்கள் பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். அப்போ தெரிஞ்சுது, நீங்கள் வந்தவங்க வெறுமையாக ஏதோ கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்லாம் இல்லை. இது நமக்காக உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. அதை ஒரு நாளும் வீணாக்கிடாதீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், அந்த மண்டையில் ஏற்றிக்கோங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஹல்லேலூயா. பல்லமா என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும். ஆக்ஷன் தான், ஆக்ஷன் சாங்கே இல்லை, பாட்டுலேயே தான் ஆக்ஷன். ஓகேவா? ரெடியா? இருப்பா. இங்கே எத்தனை பேர் கல்யாணம் ஆயிடுச்சு? இருங்க. அங்கே எத்தனை பேர் கல்யாணம் ஆயிடுச்சு? இங்கே அந்த பின்னாடி அந்த 2 ரோ விட்டுருங்க. இங்கே எத்தனை பேர் கல்யாணம் ஆயிடுச்சு? எத்தனை பேர் குழந்தை பிறந்திருக்கு? எத்தனை பேருக்கு? காலையில் 5-4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சோறாக்கி, நான் மெட்ராஸ்காரன், நான் அப்படி தான் பேசுவேன். எனக்கு இந்த கோயம்புத்தூர் பாஷை வரவே வராது. நான் எங்கே கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆனாலும் எனக்கு சென்னை பாஷை தான் வரவே வராது. எத்தனை பேர் சோறாக்குனீங்க வீட்டில்? காலைல 4 மணிக்கு நான் சோறாக்க, வீட்டை பெருக்கினேன், வீட்டை கழுவி வச்சேன், வீட்டை ஃபுல்லாக கழுவி போட்டு வந்தேன்றவங்க எத்தனை பேர்? நான் தூங்கி உண்மையை சொல்லணும். கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? உண்மையை சொல்லணும். சொல்லுங்கள், பாடலாமா? கையை தான் தூக்கணும். கையெல்லாம் இப்படி இப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? ரெடி, ஸ்டார்ட்.
எல்லாரும் யாரும் கண்ணை திறக்கூடாது, எல்லாம் கண்களை மூடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வாய்களை திறந்தீங்க. நல்லவர் அப்பா, நீங்கள் வல்லவர் டாடி. அவருக்கு எத்தனை நாமங்கள் உண்டு, அந்த நாமங்கள் எல்லாம் நம்ம சொல்லி துதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்து. வாய்களை திறங்கம்மா, எல்லாரும் வாய்களை திறந்து. நீங்கள் நல்லவர் டாடி, நீங்கள் வல்லவர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய நாமம் மட்டும் உயரட்டும் ராஜா, உடைய நாமம் மட்டும் உயரட்டும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லவர் டாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை. ஆமென். உம்மை தவிர, உம்மை தவிர உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். உங்க நாமம் உயரணும். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும். ஹல்லேலூயா. எங்க மத்தியில் நீங்க உலாவிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம், உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடைய. எல்லாரும் சொல்லலாமா? உங்க நாமம், உங்க நாமம் மட்டும் உயரட்டும் டாடி. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்கள் எல்லாரும் உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே இன்று மேன்மை அடையணும். உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. 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 தேவ கிருபை என்றும் உள்ளதப்பா. இந்த சபை முழுவதும் நிரம்பிக் கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஓ
2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் பலனோ நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். எல்லாரோ உம்மை வாஞ்சிக்கிறேன். கடைசியாக ஒரு முறை, என் பலனோ. உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும் வானத்துக்கு நேராக. வாஞ்சிக்கிறேன் என் பலனோ, நான் உம்மை தேடுகிறேன். கர்த்தாவே, இவ்வளோ நேரமாக எங்களோட அசைவானதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஏசப்பா, நீங்கள் எடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தை என்னால் பார்க்க முடியுது. அந்த பிள்ளைங்க ஒரு நாளும் ஆண்டவரே வெறுமையாய் போகக்கூடாது தகப்பனே. சத்தியத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எல்லாம் மாயை என்று இந்த பிள்ளைகள் தெரிஞ்சு கொள்ளட்டாப்பா. நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் உண்மையானவர்கள் என்று இந்த பிள்ளைங்க தெரிந்து கொள்ளட்டா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் வழி விலகி போகக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் கைப்பிடிச்சுக்கோங்க, கரம் பிடிங்க ஆண்டவரே. You do supernatural things, Lord. You do supernatural things. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் நடக்கட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஓகே, எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் நல்ல மனதார ஆண்டவரை ஆராதிச்சிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.